الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تقل لهما أف ولا تنهرهما قولا كريما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا سيدنا وشفينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم: رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், மேலும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மானை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தை நம் வாழ்நாள் முழுவதும் வல்லோன் அல்லாஹ் வாய்ப்பாக தந்தருள் புரிவானாக. கணித்திற்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்தை நிறைவு செய்து அதைவிட புனிதமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இன்னும் அதைவிட புனிதமான ஒரு மாதத்தை அடைய நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விட்டும் சென்ற ரஜபு மாதம் மிக புனிதமான மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்தை விட இப்போது நாம் அடைந்திருக்கின்ற ஷஅபான் மாதம் என்பது புனிதமான மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை விட இனி நாம் அடைய இருக்கின்ற ரமலான் மாதம் என்பது மிக புனிதமான மாதத்திலும் மிக புனிதமான ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதங்களில், நாட்களில், வாரங்களில், நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவதோடு இந்த மாதங்களிலே நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கணித்திற்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து 6 வாரங்களுக்கு மேல் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நமது குணாதிசயங்களையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகளையும் குறித்தான விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்ற இந்நிலையிலே நரகத்திற்கு செல்லக்கூடிய சில மனிதர்களை இந்த வாரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்வதற்கான நோக்கமும் காரணமும் என்னவென்றால், அந்த நரகவாசிகளை போன்று நாம் ஆகிவிடக் கூடாது, அல்லது சொல்லப்படுகின்ற விஷயங்களிலே அந்த நரகவாசிகளிடத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள் ஏதேனும் நமது வாழ்க்கையிலே ஒட்டியிருந்தால் அந்த தன்மையை அறையோடு நம் கையோடு அறையோடு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாம் அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக இந்த வாரத்திலே நரகத்திற்கு செல்லக்கூடிய 21 நபர்களை குறித்தும் 7 நரகங்களை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம்.
பொதுவாக அரசாங்க சிறைச்சாலையில எல்லாருக்கும் ஒரே சிறையை கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குற்றம் பண்ணவனுக்கும் ஒவ்வொரு சிறை இருக்கும், ஒவ்வொரு ஜெயில் இருக்கும் இல்லையா? திருடனவனுக்கு ஒரு சிறைச்சாலை இருக்கும், கொலை பண்ணினவனுக்கு ஒரு சிறைச்சாலை இருக்கும், பெண்களிடத்து தவறான முறையில ஈபிஎஸ்சிகளை ஏற்பட்டவனுக்கு தனியாக ஒரு சிறைச்சாலை இருக்கும், சொத்து வழக்கடி மோசடி செஞ்சவனுக்கு தனியான ஒரு சிறைச்சாலை இருக்கும். இப்படி ஜெயிலுங்கிறது பொதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி தனித்தனியான சிறைச்சாலைகள் இருக்கிறதோ அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை பொதுவாக படைத்திருந்தாலும் இன்னென்ன குற்றம் செய்தவனுக்கு இன்னென்ன நரகம் இருக்கிறது என்று நரகங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கின்றான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 விதமான நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த 7 நரகங்களில் ஒவ்வொரு நரகத்திலும் 3 தன்மைகள் கொண்டவர்கள், 3 பாவங்களில் ஈடுபட்டவர்கள் நுழைவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நமது வாழ்க்கையில் ஆழமாக நம் மனதில் பதிய வைப்பதோடு மாத்திரமல்லாமல் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கொண்டு வாழ்க்கையில் கொஞ்சமாவது செயல்படுத்துவதற்கு நாம் முயல வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் நம் வாழ்க்கையிலே வளமாக தந்தல் புரிவானாக. கணித்திற்குரியவர்களே, இன்னைக்கு காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னா, யாருடைய மனசுலையும் ஒரு நல்ல எண்ணம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு மனிதர்களுடைய மனம் என்பது பாழடைந்து விட்டது என்று சொன்னால், எந்த அளவிற்கு மனிதர்களுடைய மனசு தீயதாக மாறிவிட்டது என்று சொன்னால், தகப்பன் மகனை குறித்து தவறான எண்ணம் கொள்கின்றார், மகன் தகப்பனை குறித்து தவறான எண்ணம் கொள்கின்றார் இல்லையா? உடன் பிறந்தார்களை இன்றைக்கு தவறான எண்ணத்தோடு, தவறான கண்ணோட்டத்தோடு, எப்போதுமே ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு எல்லோர் மத்தியிலும் பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமீனை தவறாக எண்ணுவது கூட பாவம்தான். ஒன்னுல் முஃமினீன ஷர்ரா, ஒரு மூமீன, ஒரு முஸ்லீம தவறானவன் நீங்க மனசுல நினைச்சா, ஒரு இப்படி இருப்பாரோ, சக்தி இப்படிப்பட்டவரா இருப்பாரோ அப்படின்னு உறுதல் பண்ற, அப்படிதான் அப்படி இருக்கக்கூடிய ஆள் தான் என்ன செய்யற, உறுதல் செய்யல. என்ன நினைக்கிறோம், தவறானவராக இருப்பாரோ என்று நினைப்பது கூட பாவம் தான். யாரை குறித்தும் இவர் இன்னவர் நல்லவர் இன்னவர் தீயவர் என்கின்ற தீர்ப்பை சொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாரும் யாரை குறித்தும் நல்லவர் கெட்டவர் என்பதை தன் மனதிற்குள்ளும் நினைக்க கூடாது, வாயை திறந்து வெளியே சொல்லவும் கூடாது. ஏனென்றால் யார் யாருடைய மனது எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிந்து கொள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் போருக்கு செல்கின்றார்கள். போர்க்களத்திலே ஒரு சஹாபி ஒரு எதிரியை ஆக்ரோஷமான முறையிலே தாக்குகிறார்கள். அந்த சஹாபியினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் அந்த எதிரி விரண்டு ஓடுகிறார். ஒரு கட்டத்துக்கு மேல் அவரால் ஓட முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் ஓட முடியல. இறுதியாக அவர் கிட்ட வந்ததோட சொல்கின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த சஹாபி சொன்னாங்க, ஏப்பா உயிருக்கு பயந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றியா? உன்னுடைய தலை என்னுடைய வாளின் கையில் மாட்டிக்கொண்டது. உயிர் போற நொடியில என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்னு பொய் சொல்லி ஏமாத்துறன்னு சொல்லி அந்த எதிரியை அதே இடத்துல வெட்டி வீழ்த்தி கொண்டு விடுகின்றார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லப்படுகிறது. உடனே அந்த நபி தோழரை அல்லாஹ்வின் தூதர் அழைத்தார்கள். இன்னாரை இப்படி நீங்கள் கொன்னீர்களா? அவர் இப்படி கலிமா சொன்ன பிறகு நீங்கள் கொன்னீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் கொன்றேன். ஏன் கொன்னீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வின் தூதரே, அவர் பொய் சொல்கின்றார், அவர் உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, பயத்துல அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாரு. சொல்ல கரெக்ட் தான், நீங்க செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அஷக்கத்த கல்வி, அவருடைய இதயத்தை நீ பிளந்து பாத்தியா? உண்மையில தான் சொல்றாரு, பொய்யில தான் சொல்றாரு, பயத்துல தான் சொல்றாருங்கிறத அவருடைய உள்ளத்தை நீங்க என்ன பிளந்தா பாத்தீங்க?
உள்ளத்துல இருக்கிறது அல்லாஹ் அறிந்தவன். அவர் வாய்வழியா களிமா சொன்ன உடனே நீங்க விட்டிருக்க வேண்டாமா என்று போர்க்களத்திலே பங்கெடுத்து சஹாபி என்று கூட பாராமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். ஆனா இன்னைக்கு நாம மனசுக்குள்ள யார் யாரை பத்தி என்னென்ன தவறிய எண்ணங்களோடு இன்னைக்கு வாழ்கின்றோம். ஒரு ஆள் குற்றம் செய்தவனா இருக்கிறான்னு வச்சுங்க, குற்றம் செஞ்சவன் ஒரு காலகட்டத்துக்கு மேல திருந்திட்டான்னு சொன்னா அவன் திருந்தி நல்வாழ்வு வாழக்கூடிய அந்த நாட்களை மட்டும்தான் நான் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவன் திருந்தி நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவன் என்ன நல்லதை செய்யறது, இவன் யாருன்னு தெரியாதா, இவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, எப்படி இருந்தான் தெரியுமா, இப்ப ஏதோ தொலை போயிட்டாரா, ஜமாத்துக்கு போயிட்டாரா, தாடி வச்சுட்டாரா, திடீர்னு வந்துகிட்டு அப்படி போறாரு இப்படி, அதெல்லாம் பேசக்கூடாது. அதை பேசுறத மார்க்க வன்மையாக கண்டிக்கிறது. ஒருவரை தீய எண்ணத்தோடு கருதுபவன், நீங்க நினைக்கிறீங்க கெட்ட எண்ணத்துல மனசு நினைக்கிறது யாருக்கு தெரிய போது, யாருக்கு தெரிய போது நம்ம நினைக்கிறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே ஒரு நரகத்தை மேராஜினுடைய பயணத்திலே பார்த்தார்கள். அந்த நரகம் தான் ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த ஜஹீம் என்கின்ற நரகத்திலே யார் தெரியுமா நுழைவார்? கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர். சூவன், கெட்ட எண்ணம், நல்லெண்ணமே இருக்காது. உன்னை பேசுறா கூட ஒரு நல்ல எண்ணத்துல பேச மாட்டான். ஒரு கல்யாண வீடு நல்ல முறையில் நடந்து முடிக்கணும்னு நினைக்க மாட்டான். ஒரு ஊர்ல ஒரு விஷயம் நல்ல முறையில் நடந்து முடிக்கணும்னு நினைக்க மாட்டான். எதிரியாவது எப்படியாவது ஒரு குட்டையை குழப்பி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதுல ஒரு சண்டையை வர வச்சு தான் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எப்ப பாரு ஒரு பேட் மைண்டோடய அடையிறது. ஒரு பேர் சொல்றாங்க சைக்கோ, சைக்கோத்தனமான சில ஆட்கள் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஹீம் என்கின்ற நரகத்திலே இவர்கள் நுழைக்கப்படுவார்கள். சகோதரர்களே, யாரை குறித்தும் தவறாக நீங்கள் கருத வேண்டாம். யார் இடத்திலும் எந்த பிரச்சனையும் நீங்கள் செய்ய வேண்டாம். எந்த இடத்தில் உங்களால் நலவை விளைவிக்க முடியுமோ அங்க நலவை விளைவியுங்கள். எங்க உங்களால் நலவை விளைவிக்க முடியாதோ அந்த இடங்களிலே பாதிப்பை உருவாக்கும்படியான கருத்துக்களை எதையும் நீங்கள் பேசாதீர்கள். பாதிப்பை விளையும்படியான எந்த செயல்களையும் நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். அப்படி மேற்கொண்டால் நமது இருப்பிடம் ஜஹீமாக இருக்கும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, அடுத்தடுத்த இந்த மாதங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகளும் நிறைய விஷயங்களும் பள்ளிவாசல்களும் நடந்துட்டு. குறிப்பா ரமலானுடைய மாதங்கள்ல பார்த்தோம் சொன்னா கஞ்சி காய்ச்சறதுல இருந்து, சகர் சாப்பாடு வைக்கிறதுல இருந்து, இஃப்தார் செய்யறதுல இருந்து, பெருநாள் தொழுகிறதுல இருந்து, பெருநாளுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுல இருந்து, நம்ம ஊர்ல நடக்கிற ஆண்டு விழால இருந்து, பட்டமளிப்பு விழால இருந்து எல்லாமே நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரும். அங்கதான் போய் குட்டையை குழப்புறது, அங்கதான் போய் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. நல்ல நோம்பாரியா இருப்பாரு, நோம்பு திறக்கும் போது எவனையா பத்தி இனத்தையா பேசி ஒரு சண்டை இழுத்துட்டு அந்த நோம்பு திறக்கிற இடத்தையே 2 ஆக்கிடுறது. நல்ல நோம்பாரியா இருப்பாரு, தொழுகையாளியா இருப்பாரு, சகன் செய்யக்கூடிய நேரத்தில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து ஒரு சண்டையை போட்டு அது பெரிய பிரச்சனை ஆக்கி ஊர் கூட்டம் போடுற அளவுக்கு பெருசாக்கிறது. நடக்குதா இல்லையா சகோதரர்களே? அப்ப அந்த சூவன், கெட்ட எண்ணம் கொண்டவன் ஜஹீம் என்கின்ற நரகத்தில் இருப்பான். அப்ப என்ன அந்த எண்ணங்களை நமது மனசில் இருந்து அடியோடு பிடுங்கி நாம் எடுத்துவிட வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஹீம் என்கின்ற நரகத்துல 2ஆவதாக நுழையக்கூடிய மனிதன் யார் தெரியுமா? பொறாமைக்காரன். 2ஆவது நுழையக்கூடியது யாருங்க? பொறாமைக்காரன். தாண்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படவே மாட்டான். அடுத்தவன் என்ன இருக்கு, அடுத்தவன் எத்தனை நாளைக்கு வேலைக்கு போறான், அவன் பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு, அவன்கிட்ட என்ன இருக்கு, அவன் எப்படி வாழ்றான், அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பிறருடைய பொருளாதாரத்தை பற்றியும், பிறருடைய மதிப்பை பற்றியும், பிறருடைய பதவியை பற்றியும், பிறருடைய சந்தோஷத்தை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய பொறாமைக்காரன் ஜஹீம்ங்கிற நரகத்தில் இருப்பான். நம்ம எல்லாருக்கும் தோணும், பொறாமப்படுறவன் ஏங்க நரகத்துக்கு போகணும்? பொறாமப்படுற என்ன நடக்க போகுது? பொறாமப்படுறதுனாலதான் உலகத்துல எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஒண்ணும் இல்லை, இப்ப நான் நல்ல முறையில இருக்கேன் வச்சுக்கேன், இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். என்னடா அஜத்து மட்டும் மாசம், ஆனா எந்த கதை எப்படி போனாலும் லாக்டவுன்ல கூட சம்பளம் வாங்கிருந்தாரு, மாசம் 3 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு, நல்ல 3 நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல சந்தோஷமா இருக்காரு. எப்படி அவருக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு தோணுது வைங்க.
இப்படி இருக்கக்கூடாது. சரி, அசத்து என்னதான் பண்றாருப்பா, போ மகசா டயத்துக்கு இருக்க போறாரா, ஓ சும்மாவுக்கு லேட்டா வராரா, ஓ சுபுக்கு லேட்டா வராரா, ஓ இப்படி பண்றாரா அப்படி பண்றாரான்ட்டு எதையா பார்க்க தோணும். அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா அந்த பொறாமை என்பது காலப்போக்குல கோபமாக மாறி, வெறுப்பாக மாறி, சண்டையாக மாறி, பிரச்சனையாக மாறி ஒரு பெரிய பிரிவினையே ஏற்படுத்திவிடும் இந்த பொறாமை என்பது. நபிசல்லாஹு சொன்னாங்க, லா ததுகுல் ஜன்னத ஹாசிதுன், பொறாமைக்காரன் சொர்க்கத்தினுடைய வாடகை கூட நுகர மாட்டான். சொர்க்கத்தினுடைய வாசனை இருக்கு பாருங்க, சொர்க்கத்தினுடைய வாசனையை நுகர்றதே அவ்வளவு பெரும் பாக்கியம். அந்த வாசனையை கூட பொறாமக்காரன் நுகர மாட்டான்னு சொன்னாங்களே. இன்னைக்கு பொறாமப்படுறதுனாலதான் கடன்ல போய் விழுகிறோம், நீங்க பொறாமப்படுறதுனாலதான் வட்டியில போய் விழுகிறோம். நம்ம வீட்டுல ஒரு ஐஸ் பெட்டி இல்லைன்னா என்னங்க பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த ஐஸ் பெட்டியை வச்சு நமக்கு வேலையும் இருக்காது. அந்த ஃப்ரிட்ஜை வாங்கி அதுக்குள்ள என்ன வைக்கணும்னு தெரியாது நமக்கு. ஆனா வாங்குவோம். எதுல வாங்குவோம்? இஎம்ஐல வாங்குவோம். ஏன் வாங்குவோம்? அவ வச்சிருக்கா, நான் வைக்கணும். எது வாங்க வைக்குது? அந்த பொறாமை என்பது வாங்க வைக்குது. இன்னைக்கு சகோதரர்களே, வட்டியில கொண்டு போய் நம்மளை தள்ளுது. பொறாமையின் காரணமாகவே இன்றைக்கு குடும்பங்கள் விரிஞ்சு போச்சு. நல்ல குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக இருப்பவர்கள், நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நல்ல முறையில் செய்வாரு. அண்ணன் ஒரு கட்டத்தில் மேல போயிடுவாரு, அது தம்பி ஒரு கட்டத்தில் மேல போயிடுவாரு. அண்ணனுக்கு தம்பிக்கும் பொறாம வருதோ இல்லையோ, அண்ணன் தம்பி பொண்டாட்டிகளுக்கு மத்தியில் பொறாம வந்துடும். பிரியா குடும்பத்தை போடுறா கோட நடுவில் போட்டுருவாங்க. வருதா இல்லையா? எதனால வருது சகோதரர்களே? பொறாமையின் காரணமாகத்தான் உலகத்திலே எண்ணிலடங்காத பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறாமைக்காரனுடைய இருப்பிடம் அவனுடைய நரகம் ஜஹீம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க. பெருநாள் வரப்போகுது, அதுக்கு இன்னும் 4 மாசம்ல இருக்கு, 1 மாசம்ல இருக்கு, அப்படின்னு கேட்காதீங்க. தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 6 வாரமா இதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பெருநாள் வரப்போகுது, 5000 ரூபாய்க்கு காஜா போய் ட்ரெஸ் எடுத்துருக்காரு. அதை பார்த்து பொறாமப்பட்டு டக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அப்பா சொல்லி டக்குன்னு ஒரு நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுக்கும் பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. டப்புன்னு போய் வட்டிக்காரன்ட்ட டெய்லி சீட்டில் போய் வாங்கிடக்கூடாது. இல்லையா சகோதரர்களே? ஒரு நோம்பு துறக்கிறதுல கூட பொறாமை இருக்குங்க, ஒரு சகர் வைக்கிறதுல கூட பொறாமை இருக்கு. இன்னைக்கு அதனாலதான் நம்ம நல்லா சாப்பிடுறோம், அந்த பொறாமையினாலதான் ட்ரெஸ் போடுறோம், அந்த பொறாமையினாலதான் இன்னைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. தேவையே இல்லை. அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தது அவனுக்கு, யாருக்கு எதை கொடுக்கணுமோ அவனுக்கு அதான் கொடுப்பான். தமிழ்ல சொன்ன மாதிரி, என்னதான் எண்ணெயை தேய்ச்சி மண்ணில உருண்டாலும் திரண்டாலும் ஒற்றை மண்ணு தாங்க ஒட்டும். அப்படியானே சோதனை? யாருக்கு எது இருக்கிறதோ அதை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை செல்லட்டும் என்று பிறருடைய வாழ்க்கையை பார்க்காம நம்ம வாழ்க்கையை பார்த்து நாம மகிழ்வா கழிக்க பழகணும். ரிஷல்லாசம் சொன்னாங்க, பொருளாதார விஷயத்துல, உலகத்தினுடைய சொத்து சுகங்களுடைய விஷயத்துல, உலகத்தினுடைய பதவியினுடைய விஷயங்கள்ல, உலகத்தினுடைய நல்ல வாழ்வினுடைய விஷயங்கள்ல என்னைக்கும் உனக்கு கீழே இருப்பவனை பார். வார்த்தை எடுத்தீங்களா? என்னைக்குமே என்ன செய்யுங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவன பாருங்க. அப்படி பார்த்தா அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கா அப்படிங்கறத விளங்கி நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்பீங்க. அப்படிதானே? நல்ல உணவு இருக்கா, நல்ல உடை இருக்கா, தங்க வீடு இருக்கா, உணவு இல்லாம, உடை இல்லாம, வீடு இல்லாம, மனைவி இல்லாம, பெற்றோர் இல்லாமல், பிள்ளை இல்லாமல் நடுத்தருவில் நிற்பவனை பார். உனது ரப்பு உனக்கு கொடுத்த நியாமத் என்கிறது தெரியும். பெருமானாருடைய வாக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துல துளியும் பொறாமை வராது. அதே நேரத்தில் சொன்னார்கள், மார்க்க விஷயத்தில், வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில், பத்திரிகரமாக வாழக்கூடிய விஷயத்தில், மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தில் உனக்கு மேல இருப்பவனை பார். வாரத்தில் ஒரு முறை தொழுகிறோம்னு சொன்னா வருஷத்துல ஒரு முறை தொழுகிறோம்னு பார்க்க கூடாது. அதை பார்த்து அனுபவம் தெரியல, பரவாயில்ல நான் வாரத்தில் ஒரு முறை தொழுகிறேன் அப்படி நினைக்கூடாது. வாரத்தில் ஒரு முறை தொழுகிறேன்னு சொன்னா 5 நேரம் தொழுகிறோம் பார்க்கணும். அவன் 5 நேரம் தொழுகிறான், அது மாதிரி நான் தொழுகிறோம் நினைக்கிற சகோதரர்களே, அப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இம்மையும் நமக்கு நன்றாக இருக்கும், மறுமையும் நமக்கு நன்றாக இருக்கும். ஒரு நரகத்தையே நான் சொல்லி முடிக்கிறேன். 3ஆவதாக ஜஹீம் என்கின்ற நரகத்தில் நுழையக்கூடியவனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பறவை ஜோசியை பார்க்கக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஹீம்
ஜஹீம் என்கின்ற நரகத்தில் நுழையக்கூடியவன் இருக்கானே, பறவை ஜோசியம் பார்க்கக்கூடியவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் பறவை ஜோசியம் ரொம்ப தாழ்த்தூக்கி இருந்துச்சு, ஒரு கட்டங்கள் அப்படியே இறங்கி போச்சு. இப்போ பார்த்தோம்னு சொன்னா ஹைவேஸ்ல ஃபுல்லா கிளியை வச்சு உட்காந்துருக்கான். ஹைவேஸ்ல நீங்க பார்த்தா தெரியும், ஒண்ணுமில்லை, நம்ம சொரண்டையில இருந்து கடையனூர் போகக்கூடிய இந்த சாம்பரோட ரோட்ல பாத்தீங்கன்னா வரிசைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கிளியை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கா, ஜோசியம் மாத்திட்டு இருக்கான். அதுல நல்ல ஒரு பெரிய தாடி வச்சு ஒரு நல்ல புர்கா போட்டு நல்ல பேஸ் கவர்லாம் போட்டு போய் ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்து என்னன்னா என்னவா, எம்மதமும் சம்மதம். அப்படியா? அதே இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. கேட்டா என்னவா, நாங்க என்ன செய்வோம், மனித நேயத்தை நாங்க பாதுகாக்கிறோம். நாங்க இந்தியாவுடைய ஒற்றுமை குறையாமல் நாங்கள் இருப்பதற்கான வழிகளை நாங்க உருவாக்குறோம். நீங்க பேசுறாங்க, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒரு முஸ்லீம் என்பவர் ஒரு கோயிலுக்கு சென்று தாராளமாக சாமி கும்பிடலாம், ஒரு முஸ்லீம் என்பவர் தாராளமாக சாமி பாட்டு படிக்கலாம், ஒரு முஸ்லீம் என்பவர் எதையும் செய்யலாம், எப்படியும் வாழலாம். அப்படி வாழ்வதுதான் இந்தியாவுடைய ஒற்றுமை, அப்படி வாழ்வதுதான் ஒரு மனிதனுடைய தனி சுதந்திரம் என்று இன்றைக்கு பேசப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இருப்பவன் ஜஹீம் என்கின்ற நரகத்திற்கு போவான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ பிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள முழுமையாவா? உனக்கு என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் பூனை கொடுக்க போச்சு, கால் தட்டிச்சு தலை தட்டிச்சு தண்ணியை குடிச்சிட்டு போ, உட்காந்துட்டு போ, நின்றுட்டு போ, டயத்தை பார்த்துட்டு போ, என்ன இல்ல சொல்றா, வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் ஒரு காலமும் பின்பற்றாதீர்கள். இதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள். எது இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறோமே, காலை தடிக்கிருச்சா ஏதோ சம்பளம் நடக்க போகுது, தலை தட்டிருச்சா ஏதோ பிரச்சனை ஆக போகுது, பூனை குறுக்க போச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போ, காலங்காத்தால ஓ மூஞ்சிரியா முடிச்சேன், இன்னைக்கு நாள் விளங்கிடும், காலங்காத்தால எவன் மூஞ்சியா முடிச்சேன்னு தெரியல, ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றமே, இதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள். இப்படி பார்க்கக்கூடியவன் எங்க போய் இருப்பான், ஜஹீம், அவனுடைய சிறைச்சாலை அதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இரண்டாவதான நரகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், ஜஹன்னம். இரண்டாவது நரகம் என்னங்க, ஜஹன்னம். நீத்திற்குரியவர்களே, உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. உலகத்துல மாணிக்க கற்கள், மரகத கற்கள் எல்லாம் பூமிக்கு கீழே தான் இருக்கும். ஆனா பூமிக்கு மேல 2 மாணிக்க கற்களும் 2 மரகத கற்களும் இருக்கிறது. அது பூமிக்குள் புதைவதற்கு முன்னால் அதை நீங்கள் பாதுகாப்போடு பார்த்துக் கொள்ள வேண்டும். அது என்ன மாணிக்க கற்கள் தெரியுமா? அது எந்த 2 மாணிக்க கற்கள் தெரியுமா? பெற்றோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2 மாணிக்க கற்கள். பூமிக்கு மேல இருக்கக்கூடிய பொக்கிஷம், பூமிக்கு மேல இருக்கக்கூடிய புதையல் எங்கதான் இருக்கும், பூமி கீழே தான் இருக்கும். ஆனால் இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த 2 புதையலை யார் சரிவர பேணி பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ, யார் சரிவரை அதை பராமரித்துக் கொள்ளையோ, யார் அதை சரிமுறை கட்டி காப்பாற்றிக் கொள்ளவில்லையோ, அவருடைய இருப்பிடம் எது தெரியுமா? ஜஹன்னம். பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க, பெற்றோர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பணிவிடை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பணிவிடை செய். உன்னுடைய பெற்றோர்களுடைய சொல்லுக்கு உன்னால் எந்த அளவுக்கு கட்டுப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்பட்டுக்கொள். உன்னுடைய பெற்றோருக்கு எந்த அளவிற்கு உன்னால் அவர்கள் சிரமமான நேரங்களில் உன்னால் எந்த அளவிற்கு உபகார கரத்தை நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீ நீட்டிக்கொள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான், உங்களுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டார்கள். வயோதிகத்தை அடைந்து பேசியதையே திரும்ப திரும்ப பேசுகிறார்கள், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அவர்களுடைய படுக்கையிலே மலம் கழிகிறது, ஜலம் கழிகிறது, மலத்தையும் ஜலத்தையும் நீ அள்ளுகின்றாய். அவர்களால் உனக்கு இடையூறுகள் நிறைய வந்தாலும் கூட வலா தகுல்லஹுமா உஃபி, சீ அப்படின்னு கூட ஒரு வார்த்தையை சொல்லாத, சீ அப்படின்னு கூட என்ன செய்யாத, சொல்லாத. வலா தன்ஹருமா கௌலன் கரீமா, அவர்கள்ட்ட நீ சங்கையான முறையில பேசு, கண்ணியமான முறையில பேசு. அவர்களுடைய நிலை அவர்களுக்கு தெரியாம இருந்தாலும் கூட நீ
தவறுதலான வார்த்தைகளை விடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றானே சகோதரர்களே. ஆனால் இன்னைக்கு பெற்றவங்களுக்கு நல்ல முறையில எல்லாமே இருக்கிற வரைக்கும் கூட நாம நல்ல முறையில் இன்னைக்கு பார்க்கறது இல்லை. அப்படிதானே? யாருங்க கேட்கிறா? பெற்றோர் சாப்பிட்டியான்னு கேட்கறது இன்னைக்கு ஆள் இல்லாம எத்தனை பெற்றோர்கள் தெரியுமா? எத்தனை? உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? தென்காசியில என்னுடைய நண்பர் சமீபத்தில் தான் பழகி, சமீபத்தில் தான் நாங்கள் நண்பர்களாக மாறணும். ஒரு 5 மாத காலத்துக்குள்ள ஒரு பழக்கம். இப்போ அவர் சொன்னார், தென்காசியில முஸ்லீம் அநாத நிலையம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு, இதுவரையிலும் கேள்விப்படலாம். நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அநாத நிலையம் கேள்விப்பட்டிருக்கோம், அப்படிதானே? முஸ்லீம்களின் போது பெற்றோர்கள் அவ்வளோ பராமரிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். முஸ்லீம் அநாத நிலையம் என்று தென்காசியில் தொடங்கப்பட்டு 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அதுல தங்குறதுக்கான இட வசதி பத்தலன்னு சொல்லி வீரசியாமணியில ஒரு பெரிய ஒரு 10 ஏக்கர் கிட்ட இடம் வாங்கி இன்னைக்கு ஒரு பெரிய இடங்களை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு முஸ்லீம் பெற்றோர்கள் இன்றைக்கு அநாத நிலையத்தில் பெற்றோர்களை சேர்க்கிறாங்க. நீ நினைக்கிற உன் பெற்றோர்களை சேர்த்து விட்டு நீ நிம்மதியா இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெற்றோர்களை கொண்டு எப்ப நாம கைவிடுறோமோ, நாம அவங்களை கொண்டு முதியோர்களுக்கு சேர்த்தா மாதிரி அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் ஜஹன்னம்ல சேர்ப்பான். ஜஹன்னம்னா சொர்க்கம் இல்லை சகோதரர், நரகம். எவ்வளவு மன வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா? தகப்பன் முடியாத வயதில் தள்ளாத வயதில் வேலைக்கு செல்கின்றார். அவருடைய கையை அவராகவே தானாக பிடிக்க முடியாத அளவிற்கு உடல்நிலை ரொம்ப பலகீனமாக இருப்பவர் ஒரு சைக்கிளை பிடிச்சி தள்ளாத வெயில்ல, கொட்டாத மழையில, அடிக்காத பனியில வியாபாரத்துக்கு செல்கின்றார். நீ வீட்டுல இருவாப்பா, உனக்கு உமாக்கு நான் சோறு போடுறேன்னு சொல்றதுக்கு நீங்க ஒருத்தவனுக்கு வக்கில்ல. 85 வயசு, 70 வயசு, 60 வயசு ஆனாலும் கடைசி வரைக்கும் அவருடைய உழைப்புல தான் அவரும் சாப்பிடணும். அவருடைய உழைப்புல தான் பேரம் பேத்தின்ற உன் பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கணும். இது எவ்வளவு பெரிய அவர்களை தெரியுமா? நல்லா தெரிஞ்சுங்க. 2 நேரங்களில் மனிதன் மிகுந்த பலகீனமானவனாக இருக்கிறான். ஒன்று, அவன் சிறுபிராயத்தில் இருக்கும் போது பிறந்த குழந்தை தானாக எழுந்து நடந்து, தானாக உண்ணி பருகி, தானாக மலஜலங்களை சுத்தம் செய்து தன் தேவைகளை தானாக செய்து கொள்வதற்கு முன்னால் வரையிலும் பலகீனமானவன். அதே நேரத்தில் வயோதிகம் அடைந்த பிறகு அவன் பலகீனமானவனா இருக்கிறான். நீ பிள்ளையா இருக்கும்போது பலகீனமா இருந்து அவங்க உங்களை பார்த்தாங்க. அவங்க இன்னைக்கு வயசாகி பலகீனமாக இருக்காங்க, நீங்க வாலிபமாக இருந்து பலமா இருக்கீங்கன்னு அன்னைக்கு பார்க்கறது இல்லை. அவர் பாட்டுக்கு போறாரு, அவர் பாட்டுக்கு வராரு. ஒரு மண்டையடி காய்ச்சல் படுத்தா ஒரு காப்பி போட்டு கொடுக்க ஆள் இல்லாத வீடுகளுக்கு எத்தனை இருக்கு தெரியுமா சகோதரர்களே? ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளை வெளியே சொல்லி கேவலப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தங்களுடைய மனதுக்குள்ளேயே கூனி குறுகி அழக்கூடிய பெற்றோர்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா? ஒரு நேரம் நல்ல உணவு சாப்பிடுவதற்கு ஏங்கி தவிக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு நல்ல நாளில் கூட நல்ல உணை உடுத்த முடியாமல் பிறர் உடுத்துவதை பார்த்து ஏங்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் தெரியுமா? சிறுவயதில் நமக்கு நல்ல உணவை தந்தவர்கள், சிறுவயதில் நல்ல உடையை தந்தவர்கள், சிறுவயதில் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தன் சந்தோஷத்தை அனைத்தையும் இழந்த பெற்றோர்கள் இன்றைக்கு பிறரை பார்த்து ஏங்கக்கூடிய அவலநிலை இருக்குன்னு சொன்னா, இளைஞர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? எந்த சந்தேகம் இல்லை. உங்களுக்கும் குழந்தை இருக்குதா? அதுலயும் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் உங்களுக்கு திருமணம் பண்ணி வைத்தவர்கள் உங்கள் பெற்றோர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. இப்படிதான் சொல்லுறது. பெற்றோர்களை இவ்வளோ அவமதிக்கிறோம், எவ்வளோ கேவலப்படுத்துறோம், எவ்வளோ ஒரு துச்சமாக அவர்களை பார்க்கின்றோம். இப்படி பார்ப்பவர்கள் ஜஹன்னம் என்கின்ற நரகத்திலே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அடுத்து 2வதாக சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒரே நரகத்தை பற்றி பேசி முடிச்சேன். 2வதாக சொன்னாங்க ஷாரிபுல் ஹம்ர். ஒரு ஹதீஸ்ல ஷாரிபுல் ஹம்ர் இருக்கு, மது குடிக்கக்கூடியவன். இன்னொரு ஹதீஸ்ல முதிமினுல் ஹம்ர், நிரந்தரமாக மது குடிக்கக்கூடியவன். நிரந்தரமா என்னதான் மது குடிக்கக்கூடியவன் எங்க போவான்? ஜஹன்னம். நீங்க ஒரு விஷயம் நல்லா விளைவிக்குங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா, இன்டர்நெட் அப்படிங்கிறது கெட்ட பழக்கங்களை ஒரு ஜாலி மூமெண்டா, அதெல்லாம் ஒரு பாவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட காமிக்கிற மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட்டும் சோசியல் மீடியா வந்துருச்சு. சொந்த ஒரு பேட்டி எடுக்கான். என்ன பேட்டி?
வாழ்க்கையில் எது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் சாராயம் இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவேன். வாழ்க்கையில் உனக்கு எது ரொம்ப முக்கியம்? எனக்கு சாராயம் முக்கியம். எதை ரொம்ப நேசிக்கிற? சாராயத்தை நேசிக்கிறேன். எதை நீ ரொம்ப பிரியப்படுற, எதை ரொம்ப மிஸ் பண்ற? சாராயத்தை பிரியப்படுற. இதெல்லாம் ஒரு பேட்டியில வருது. அந்த பேட்டிக்கு மேல தெரியுமா இருக்கு, ஈன்னு பல்ல காட்டி சிரிக்கிற மாதிரி ஒரு பொம்மை. அந்த பொம்மைக்கு பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. என்ன டெக்ஸ்ட் தெரியுமா? டேக் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படின்னா என்னவா? இதான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு நீ இதை அனுப்புன்னு வருது. மது குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது, என்ன நோய் ஏற்படுது, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் விளைவிக்கப்படுகிறது, அதனால உன்னுடைய ஆயுள் காலம் எப்படி குறைக்கப்படுகிறது, உன்னுடைய பொருளாதாரம் எப்படி அழியப்படுகிறது, அதையெல்லாம் விட அல்லாஹ் ரசூல் அதை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதையெல்லாம் மறைத்து சிரித்த வண்ணத்தோடு நீங்க பாவத்தை செய்யறதுக்கு கிளப்பி விடுறான். நம்ம பசங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான். அதோடு நீங்க நிக்கலங்க. நீங்க மதுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கடையில போய் ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கிறது மட்டும் நீங்க மது இல்லை. நீங்க என்ன சொல்றான்? ஒயின் சிக்கன் ஃப்ரை. என்ன சிக்கன் ஃப்ரை? ஒயின் சிக்கன் ஃப்ரை என்ன தெரியுதா? ஒயின் அப்படிங்கிறது மதுவில் இருக்கக்கூடிய ஒரு மது. அது ஒரு வகையான மது. அந்த மதுவை ஊற்றி சிக்கன் ஃப்ரை பண்றான். எதுக்கு பதில்? என்னைக்கு பதில்? யாரும் போய் ஆன்லைன்ல தேடி பார்த்து ஆர்டர் போடக்கூடாது. அப்படி இருக்குன்னு சொல்றேன். போடுறான். ஜூஸ், லெமன் ஜூஸ் போடும் போது வீட்லயே நீங்க மது தயாரிக்கிறதுக்கு யூடியூப்ல சர்ச் பண்ணி எல்லாம் செய்யலாம். கேட்டா அதெல்லாம் நீங்க ஒரு ஜாலி மூமெண்டா இருக்கு. அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒண்ணுதானே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்லங்க. ஆனா அதை செய்யக்கூடியவன் எங்க இருப்பான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் ஜஹன்னம் என்கின்ற நரகத்திலே இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. மூணாவதாக ஜஹன்னத்துல நுழையக்கூடியவன் யார் தெரியுமா? தன்னுடைய மனைவியை தவறான பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுத்தக்கூடியவன். இன்னைக்கு ஒரு நேரங்கள்ல காதல் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? பண்ணாதானே தெரியும் அப்படிங்களா? எப்படிங்க இருந்துச்சு? படிக்கிற பிள்ளையும் படிக்கிற பையனும் காதலிப்பான். வீட்டுக்கு தெரியாம ஓடிக்குவான். அப்புறம் கையில் இருக்கிற காசெல்லாம் காலியானதுக்கு அப்புறம், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம், பிள்ளைக்கு கழுவி விட முடியலையே, பிள்ளைக்கு கழுவி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா எங்க வந்துருவான்? பாப்பா அம்மா தேடி ஓடியாந்துருவான். இவங்களும் கையில் ஒரு பச்சை பிள்ளைய பார்த்ததோட மனம் இறங்கி வாப்பா அப்படின்னு கூட சேர்த்துவான். இது ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்ப கன்றாவி என்ன தெரியுமா? இன்னைக்கு அரசாங்கம் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கான். அதாவது மார்க்கத்தை சிதைக்கிறதுக்கு, மனுஷன் வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கான அப்ரூவல். என்னது? கள்ளக்காதல் அப்படிங்கிறது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டது. அப்படின்னா திருமணம் முடிஞ்சதுக்கு முன்னாடி தான் ஒருத்தர் காதலே பிறக்குது. யார் மேல? அவன் மனைவி மேல இல்ல, அடுத்தவன் மனைவி மேல. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்ணுக்கு காதல் பிறக்குது. யார் மேல? அவன் அந்த கணவன் மேல இல்ல, அடுத்தனுடைய கணவன் மேல. இவன் ஒரு தப்புல இருப்பான். இவன் தப்பு வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவன் மனைவி ஒரு தப்புக்கு போனா அந்த தப்பு கண்டுக்காம இருந்துருவான். மனைவிமார்களை ஹலால் ஹராமின் மீது அடக்கி வைக்காமல், மனைவிமார்கள் எப்படி இருந்தாலும் சரி நம்ம தலையை கொண்டு முருண்டாம இருந்தா ரைட்டுங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை கண்டும் கண்டு கொள்ளாமல் இருப்பவன் ஜஹன்னம் என்கின்ற நரகத்தில் இருப்பான். இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்டர்நெட்டும் சோசியல் மீடியாவும் ஏராளமான கன்றாவிகளை இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் ரொம்ப சர்வசாதாரணம். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய ஆண்கள் கப்புள் பிளாக்ஸ் அப்படின்னா என்னங்கிறதா? யாராவது யங்ஸ்டர் சொல்லுங்கப்பா. கப்புள் பிளாக்ஸ் என்னது? கணவன் மனைவி சேர்ந்து போடக்கூடிய ஒரு காணொளி. என்ன செய்தான்? கைத்தை கட்டி இழுக்கான். மனைவி முத்தம் கொடுத்துட்டு போறான். மனைவி கைத்தை கட்டி இருக்கான், கணவன் முத்தம் கொடுத்துட்டு போறான். கீழே கமாண்ட பூரா அப்படியே வர்ணிக்கான். யாரை வர்ணிக்கான்? அடுத்தவனுடைய மனைவியை வர்ணிக்கான். இது எதுக்குதான் சமம்? அதுதானங்க சமம். 4 அறைக்குள்ள வெளிச்சத்தில் இல்ல, இருட்டில் நடக்க வேண்டியத ஊர் உலகத்துக்கே நீங்க வெளிச்சம் போட்டு காமிக்கிறான். கேட்டா அது என்னவா? சுதந்திரமான வாழ்க்கையா? எது அது? சுதந்திரமான வாழ்க்கை. இது அதுதானே சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி செய்யக்கூடியவன் ஜஹன்னம் என்கின்ற நரகத்தில் இருப்பான். இன்னொரு 5 நரகம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல அதை தொடர்ந்து பேசுவோம். சென்ற வாரத்தில் அறிவிப்பு செய்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 16ஆம் தேதி நமது ஊரினுடைய பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது இருக்கு.
இதில் நம்ம ஊர் மக்களுடைய பொருளாதார உதவியும் தேவை, உடல் உழைப்பினுடைய உதவியும் தேவை. இதை எல்லாத்தை விட பெரிதாக உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக தேவையானதாக இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்தில் கொண்டு வரோம். இன்னும் ஒரு 16 நாட்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகளுக்கான பரீட்சை நடந்து முடிவதற்கு இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. அதற்கு பிறகு நம்ம ஊரில் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கான வேலைகளில் இளைஞர்கள் பங்கெடுத்து கொள்ளணும். என்ன செய்யணும் ஏது செய்யணுன்ட்டு உங்களால் முடிஞ்ச நேரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் இளைஞர்கள் கையில் இன்ஷா அல்லாஹ் ஒப்படைக்கலாம். வல்லவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்களில் நரகத்திற்குரிய செயல்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்து சொர்க்கத்திற்குரிய செயல்களை மேற்கொள்வதற்கான அருளினையும் வாய்ப்பினையும் நம் வாழ்க்கையில் முழுமையாக தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.